12th max exercise 4.5 if tan inverse of x plus tan inverse of y plus tan inverse of z is equal to pi show that அப்படினு ஒரு ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். tan inverse of x plus tan inverse of y plus tan inverse of z சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு ரெண்டு டேர்மாக நம்மளுக்கு tan inverse of x plus tan inverse of yக்கு நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணுவோம். வர ஆன்சரை வச்சு இதுக்கு சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ tan inverse of x plus tan inverse of yக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா x plus y divided by அதாவது tan inverse of x plus y divided by 1 minus x into y. ஓகேவா? ஸோ இந்த tan inverse of x plus tan inverse of yக்கு பதிலாக நம்ம என்னன்னு எழுதிக்க போகிறோம் அப்படின்னா tan inverse of x plus y divided by 1 minus xyன்னு எழுதிக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல என்ன சேஞ்ச் பண்ணிக்கிங்க, tan inverse of x plus y divided by 1 minus xy plus இங்கே இருக்கிற tan inverse of z அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகேவா? இப்போது இது வந்து ஒரு x டேர்ம் மாதிரி, இங்கே நம்ம tan inverse of x plus tan inverse of yன்னு இருக்குல்ல, இந்த xக்கு பதிலாக இவ்வளோ பெரிய டேர்ம் இருக்குது. ஜஸ்ட்டு அதே ஃபார்முலா தான். x இருக்கிற இடத்துக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிங்க, y இருக்கிற இடத்துக்கு பதிலாக z போட்டுக்கோங்க. இதே ஃபார்முலாவே அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், tan inverse of x plus y, xக்கு பதிலாக இந்த x plus y divided by 1 minus xy ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக இந்த z டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய். இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் ஜஸ்ட் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய் இன்ட்டு z. ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப், ஜஸ்ட் அப்படியே இது எல்சிஎம் எடுத்துக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஒய் டிவைடட் பை டினாமினேட்டர் டேர்ம் வந்து 1 மைனஸ் எக்ஸ் ஒய். ஓகேவா? டிவைடட் பை இங்கேயும் அதே மாதிரி என்ன செய்யுங்க, இந்த ஒன்னோட இந்த டேர்ம் அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்க. எல்சிஎம் இங்கே டினாமினேட்டரில் 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ 1 இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஒய்யை மல்டிப்ளை பண்ணிக்கிங்க மைனஸ் z இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய், இங்கே இருக்கிற எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகேவா? டிவைடட் பை டினாமினேட்டர் எல்சிஎம் என்ன நம்மளுக்கு 1 மைனஸ் எக்ஸ் ஒய். ஓகேவா? அதை அப்படியே இங்கே போட்டுக்க வேண்டியதான். இங்கே பாருங்கள், இங்கே இந்த டினாமினேட்டரும் சேமாக இருக்கிறதுனால நான் ஜஸ்ட்டு கேன்சல் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற டேர்ம்ஸை ஜஸ்ட் அப்படியே சால்வ் பண்ணிக்கங்க. அப்போ என்ன ஆகும், tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z இன்ட்டு அந்த உள்ளே அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்க z மைனஸ் எக்ஸ் ஒய் z டிவைடட் பை இதை அப்படியே வச்சுக்கோங்க 1 மைனஸ் எக்ஸ் ஒய், இந்த மைனஸ் z உள்ளே அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ மைனஸ் எக்ஸ் z மைனஸ் ஒய் zன்னு ஆகிடும். which is equal to நம்ம ஃபஸ்ட்டே என்ன செஞ்சு பார்த்தோம், பைன்னு பார்த்தோம். அந்த tan inverse of x minus tan inverse of y plus tan inverse of z is equal to என்னது, பை. இது வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடுன்னு வச்சு அப்படியே போட்டு அதை ஈக்குவேட் பண்ணுறதுனால ரைட்டு தான். இல்லை இண்டிவிஜுவலாக ஒரு டேர்ம்லேயும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பை ஈக்குவல் டு பைன்னு நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தாலும் கரெக்டு தான். ஓகேவா? ஈக்குவல் டு பை. இப்போ இந்த tan இன்வர்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கு இல்லையா, அது நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அதை ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ என்ன ஆகிடும், டேன்னு மாறிடும். ரைட் ஹேண்ட் சைடு tan இன்வர்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடு மாறினுச்சுன்னா என்ன ஆகிடும், நம்மளுக்கு டேன்னு ஆகிடும். tan இன்வர்ஸ் இஸ் பிகமிங் டேன்னு ஆகிடும். ஓகேவா? அப்போ இந்த உள்ளார இருக்கிற பேக்கெட்டுக்குள்ளார இருக்கிற டேர்ம்ஸை மட்டும் அப்படியே எழுதிக்கோங்க. விச் இஸ் ஈக்குவல் டு tan பை. tan பையோட வேல்யூ என்ன நம்மளுக்கு அப்படின்னா 0ன்னு அர்த்தம். ஓகே, 0ன்னு தெரியும். ஓகேவா? ஸோ tan பைக்கு பதில் நம்ம என்ன போட்டுக்கலாம், 0ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போது இந்த டினாமினேட்டர் டேர்மை அப்படியே அங்கே 0வோட மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகிடும், இது அப்படியே வேனிஷ் ஆகிடும். அப்போ நியூமரேட்டர் மட்டும்தான் நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z மைனஸ் எக்ஸ் ஒய் z இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண சொல்லிய ரிசல்ட் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் zன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இந்த எக்ஸ் ஒய் z அப்படியே நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் z இஸ் ஷோன். இதை நம்மளை ஃபைனலாக ப்ரூவ் பண்ண சொன்ன ரிசல்ட்ஸ். ஓகேவா?